பிரியாணின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் குச்சி குச்சியாக நீட்டாக இருக்கிற பாசுமதி ரைஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் குட்டையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற பச்சரிசியில் கூட பிரியாணி செய்கிறாங்க. வாங்க அந்த மாதிரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கூடவே சிக்கனையோ இல்லைன்னா மட்டனையோ, நான் இப்போ சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும், வாசனையும் கமன்னு வரும். இப்போ இது கூட கழுவி வச்சுருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள். தண்ணி வற்றின பிறகு தம் போட்டு எடுங்களேன். சும்மா அட்டகாசமான சிக்கன் பிரியாணி பச்சரிசியில் ரெடி ஆகிடுச்சு. கூடுதலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.